தமிழ் தலைவாஸ் vs பெங்கால் வாரியர் நேத்திக்கு நடந்த மேட்ச்ல 44க்கு 43 அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் வித்தியாசத்துல தமிழ் தலைவாஸ் தோத்த பிறகு கோச் சஞ்சீவ் பலியான் ஆகட்டும் சரி, அப்படி இல்லைன்னா கேப்டன் அர்ஜுன் தேஷ்வால் ஆகட்டும் சரி, ரெண்டு பேருமே ஒரு விஷயத்த திருப்பி சொல்லியிருக்காங்க பிரஸ் மீட்ல. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது பவன் ஷிராவத்தை டீம்ல இருந்து ரிலீஸ் பண்ணப்போ சொன்ன அதே விஷயம் மாதிரி தான் எனக்கு தோணுது. என்ன கேட்டீங்கன்னா, கோச் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, லேக் ஆஃப் அத்தாரிட்டின்னு சொல்லியிருக்காரு. பேருக்கு தான் நான் ஒரு கோச்சா இருக்கேன், ஆனா டிசிஷன் எடுக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் டீம்ல இருக்க யாரோ அனலிஸ்ட் ஒருத்தர், அவங்க தான் ஸ்டார்டிங் செவனை டிசைட் பண்றாங்க. அன்ஃபிட் பிளேயர்ஸ்க்குலாம் வந்து மேட்ல வாய்ப்பு கொடுக்குற மாதிரியும், நல்ல ஃபிட்டா இருக்க பிளேயர்ஸ்க்குலாம் பெஞ்ச்ல இருக்கிற மாதிரியும் சொல்லி அவங்க தான் இதெல்லாம் டிசைட் பண்றாங்க. நான் இதுல எந்த அத்தாரிட்டியுமே எடுத்துக்கல அப்படின்னு சொல்லி சஞ்சீவ் பலியான் நேற்று சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கேப்டன் அர்ஜுன் தேஷ்வால் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, டீம்ல வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா, அவங்க வந்து டீம் டிஸ்கஷன்ல ப்ராப்பரா டிஸ்கஸ் பண்றது இல்ல அப்படின்னும், எந்த விதமான முடிவுமே கோச் எடுக்கிறது இல்ல, எல்லா முடிவுமே அனலிசிஸ் சொல்ற மாதிரி தான் நாங்க எல்லாரும் விளையாடுறோம் அப்படின்னும், இந்த பேக்ரவுண்ட் இஷ்யூஸ்னால தான் என்னோட பர்ஃபார்மன்ஸ் நிறைய மேட்ச்ல வந்து கம்மியாச்சு அப்படின்னு சொல்ற மாதிரியும் அவரும் நேற்று சொல்லியிருக்காரு. இது வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கு பவன் ஷிராவத் என்ன சொல்லியிருக்காருன்னா, ட்ரூத்தை வந்து நம்மளால மறைச்சு வைக்க தான் முடியுமே தவிர அது எப்பயுமே மறைஞ்சு போகாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படி அர்ஜுன் பவன் ஷிராவத்தும் இதுக்கு ஆப்போசிட்டா கொடுத்துருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம தமிழ் தலைவாஸ் தோத்ததுக்கான காரணம்னு கேட்டிங்கன்னா, மேனேஜ்மெண்ட்டா இல்ல கோச்சா, இத்தனை நாளா கோச் பிளேயர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்ல இருக்க டிஃபால்ட்டை அவங்க வந்து ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. கோச் ஆகட்டும் சரி, கேப்டன் ஆகட்டும் சரி. இது எந்த அளவுக்கு ஒரு உண்மைன்னு சொல்லி எனக்கு தெரியலன்னு சொல்ல முடியாது. கன்ஃபார்ம் இது உண்மை மாதிரி தாங்க எனக்கு தோணுது. ஏன்னா பவன் ஷிராவத் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டை இவங்க இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இது முன்னாடியே இவங்க சொல்லியிருந்திருக்கலாம். ஏன் இவங்க சொல்லாம இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரான்சைஸ்ல இருக்கிறன்ற போது இந்த மேட்ல இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ், இந்த ஸ்டேஜ், இதுக்கான வாய்ப்புகள்லாம் யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிறது இல்ல. அந்த வாய்ப்புக்காக பார்த்துட்டு கூட சொல்லியிருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு எல்லாமே முடிஞ்சு போற நிலைமையில இருக்கும்போது, இப்பவும் இதை நம்ம சொல்லல, கொண்டு வரல ஃபார்வர்டா அப்படின்னா இது மறைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அதனால மேபி நேற்று அவங்க சொல்லியிருந்திருக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா, மேனேஜ்மெண்ட் மேல பெரிய இஷ்யூஸ் இருக்குன்னு தாங்க சொல்லுவேன் நானு. ஏன்னா மேட்ல எப்படி விளையாடுறாங்கன்றது ஒரு கோச் தான் சொல்லணுமே தவிர, இது அனலிசிஸ்ட் உட்காந்து பெஞ்ச்ல உட்காந்துட்டு முடிவு பண்ற ஒரு விஷயம் கிடையாதுன்னு தான் எனக்கு தோணுது. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லி நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நேத்து நம்ம இந்த வாட்டி பேசுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோல சொல்லியிருந்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. கார்த்தி ப்ரோ, உங்களுக்கு ஒரு முக்கியமான நன்றி சொல்லிக்கிறேன் ப்ரோ. என் பேரை சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. இது மாதிரி தொடர்ச்சியா சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. ஃபாலோ பண்ண மறக்காதீங்க லூக்கோஸ் லைவ். டாடா பாய் பாய். அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.